அரையால வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சட்டசபையில் திமுகவை புகழ்ந்து பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேசியதால் பாமகவை உடைக்க திமுக முயற்சிக்கிறதோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக அன்புமணி ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். கடந்த 30 நாட்கள் நடந்த தமிழக சட்டசபை கூட்டம் நேற்று முன்தினம் நிறைவடைந்தது. இதில் பாமக கௌரவ தலைவரும் அக்கட்சியின் சட்டசபை குழு தலைவருமான ஜி.கே. மணிக்கு பல முறை பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போதெல்லாம் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் புகழ்ந்துரைத்தார். கடந்த மார்ச் 20இல் சட்டசபையில் பேசிய ஜி.கே. மணி தர்மபுரியில் சிப்காட் தொழில்பேட்டை அமைக்க வேண்டும் என்றார். அதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு, தர்மபுரியில் சிப்காட் வேண்டும் என்கிறார், அதில் எனக்கு முரண்பாடுதான். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் அமைப்பதை பாமக எதிர்க்கிறது, அக்கட்சிக்கு இரட்டை நாக்கா என கேட்டார். இதற்கு ஜி.கே. மணி பதிலளிக்கவில்லை. இதனால் கொந்தளித்த பாமக தலைவர் அன்புமணி, இரட்டை நாக்கா என கட்சியை விமர்சிக்கும் போது எப்படி அமைதியாக இருக்க முடிந்தது என அவரிடமே கோபப்பட்டுள்ளார். ராமதாசிடம் புகார் தெரிவித்துள்ளார். கடந்த 24ஆம் தேதி கும்பகோணத்தில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அதற்கு பாராட்டு தெரிவித்து பேசிய ஜி.கே. மணி, கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு தயக்கம் இருப்பதாக அறிந்தேன். எந்த தயக்கமும் தேவையில்லை. கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்றார். இது பாமகவினரிடம் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் சொந்த கட்சியினர் அவரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இது தொடர்பாக பாமக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: ஜி.கே. மணியின் சட்டசபை பேச்சு கட்சியினரை கொந்தளிக்க வைத்துள்ளது. கருணாநிதி பல்கலைக்கழகம் உள்ளிட்டவற்றை வரவேற்பதில் தவறில்லை. ஆனால் ராஜ விசுவாசத்தை காட்டுவதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற பாமகவின் உயர்நாடி கொள்கைகளை ஒரு வரியில் சொல்லிவிட்டு திமுகவினரையே விஞ்சும் அளவுக்கு ஜி.கே. மணி அரசை புகழ்ந்துரைத்தார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக, தேமுதிக மட்டுமல்லாது நாம் தமிழர் அல்லது தாவைக்கா இணையும் வாய்ப்புள்ளதால் திமுக கதிகலங்கி போயுள்ளது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் பாமக செல்வாக்கு உள்ள இடங்களில்தான் அதிமுக கூட்டணி அதிக இடங்களில் வென்றது. எனவே ஜி.கே. மணியை பயன்படுத்தி பாமகவை உடைக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிடுகிறார் என்று அவர்கள் கூறினர்.